அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. எத்தனையோ பிறவி, அதாவது மாணிக்கவாசகர் சொல்வார்கள், புல்லாகி புண்டாகி பல்வெருஷமாக்கி அப்படின்னு சொல்லி. அதே போல் வள்ளலாரும் நம்ம எத்தனை பிறவி எடுத்து வந்தோம், என்னவாக இருக்கோம் அப்படின்னு அவரும் எழுதியிருக்காங்க. அவருடைய கேள்வி என்னென்னா, இந்த பிறவியில் எனக்கு வயது 65ங்களா, 67 வயசு ஆயிடுச்சு எனக்கு. நான் மரணம் அடைஞ்சால் மறுபடியும் பிறவியில் வரணும், இந்த பிறவிலேயே அதை அடையிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்காக வந்த பெரியவர்களெல்லாம், சில ஞானிகள் 15 வயதுக்குள்ளே எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஞானம் என்பது அந்த வயதுக்குள்ளே தான் உணர முடியும்னு எழுதியிருக்காங்க. சில ஞானிகள் 40க்குள்ளே தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சில ஞானிகள் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருந்து இதை தெரிந்து கொண்டு கிரகாசிரமம்னு சொல்லக்கூடிய இல்லறத்தில் புகுந்து அதன் பிறகு 60 ஆனதும் விருத்தாப்பியம் சொல்லுவாங்க, வயதான நேரம், வானப்பிரசம் அப்படின்னு சொல்லி பொறுப்புகளை பிள்ளைங்கிட்ட கொடுத்து அப்படியே மெய்ஞானத்தை தேடி புறப்படணும் அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்து. அகசியர், தேரையர், போகர், காகபசுண்டர், சிவவாக்கியர் அத்தனை ஞானிகளும் ஒரு கணக்கு எழுதியிருக்காங்க. இந்தந்த வயதில் இந்தந்த நிலையை நாம் தேட வேண்டும், அடைய வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நிலையில் வள்ளல் பெருமான் மட்டும் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, வயது ஒரு காரணமே இல்லை, வயது உடம்புக்கு தான் வயது, உள்ளே இருக்க ஆத்மாவுக்கு வயது என்பது இல்லை. ஆத்மா இந்த உடம்பு எடுத்து, உயிர் எடுத்து, உடம்பு எடுத்து வந்தது. இந்த உடலுக்கு உயிர் காரணம், இந்த உயிருக்கு ஆத்மா காரணம். இந்த காரண காரியங்களை நாம் கண்டு, ஆன்மா அழிவில்லாதது, அது எங்கும் உள்ளது, எல்லாம் உடையது, எனக்குள் உள்ளது, உங்களுக்குள்ளும் உள்ளது, அதற்கு அழிவு கிடையாது. அதுதான் நம்முடைய இங்கே இந்திய தத்துவ சாஸ்திரத்தில் பகவத்கீதையில் கண்ணனும் அதுதான் எழுதியிருக்கார். ஆத்மாவை அழிக்க முடியாது, மேனியை கொள்வாய், சரீரத்தை அழி. கீதா உபதேசம் குருட்சேத்திர போரில் கண்ணன் சொல்லுவார், என்னுடைய உறவினர்களாக இருக்காங்க, அம்பு போட்டு அடிக்க சொல்கிறியே, எப்படி நான் அடிக்கிறது, நீ மேனியை கொள்வாய். அந்த பாடல் பாட்டிருப்பே கேட்டிருப்பீங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது. அதுவே அந்த விளக்கம்லாம் வந்துடும். ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, மேனியை கொள்வது பாவம், ஒரு உடலை அழிப்பது பாவம். எந்த உயிரை அழித்தாலும் அது இம்சை தான். அதனால் இங்கே தான் பகவத்கீதைங்க அரிப்பாவுக்கும் வேறுபாடு வருது. வள்ளல் பெருமான் ஒரு எறும்பை கூட நீ காலால் மிதிக்கக்கூடாது, இதை தான் ஜெயினம் சொல்லிச்சு. ஜெயினத்தில் என்னென்னா, எழுந்து நடக்கும்போதே இந்த மயில் பீலியை வச்சுக்கிட்டு துடைப்பாங்க. ஏன்னா கீழே ஏதாவது ஜந்து இருந்தால் அது மிதிச்சிருமோ அப்படின்ற பயம். காலையில் சூரியன் உதயமான பிறகு தான் வெளியே வருவாங்க. சூரிய மறையிறதுக்கு முன்னாடி உள்ளே போய் அறையில் உட்காந்துருவாங்க. பகல் பொழுதில் இருப்பாங்க, இரவு பொழுதில் வெளியே வருவது கிடையாது, சஞ்சரிக்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, ஜீவஹிம்சை நேரிடும். அடுத்து செடி கொடிகள் மேலே கூட கை வைக்கக்கூடாதுவாங்க ஜெயினத்தில். செடி கொடிகள் மேலே கூட ஒரு கையை நாம் தேவையில்லாத வைக்கக்கூடாது. இப்படி எண்ணற்ற கொள்கைகளை கொண்டது ஜெயினம். ஜெயினத்தில் ரொம்ப குறைவான ஞானிகள் இருப்பதற்கு காரணம், வழிமுறைகள், நெறிமுறைகள், ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகம், மிக மிக அதிகம், கோட்பாடுகள் அதிகம். ஆனால் ஜெயினத்தை பின்பற்றுவதற்கு யாரும் முன் வரவில்லை. இருந்தாலும் இருந்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஜெயினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை ஜீவஹிம்சை அப்படின்னு சொன்னதும், ஜீவகாருண்யன்னு சொல்ல வந்ததும் அவங்க தான். முதல்
ஜீவகாருண்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தது ஜைனதான். அதன் பிறகு தான் இப்போ திருவள்ளுவர் வந்து ஜைன பெரியவர்னு சொல்லுவாங்க. நம்மவர்கள் இல்லை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் தோன்றியவர் தான் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் நடந்து போயிட்டே இருக்குது. ஆனால் திருவள்ளுவ நாயனார்ன்றவர் ஜெயினதான். ஏன்னா பேர்லேயே திரு உள்ள நாயனார். இதற்கான ஆதாரம் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், போலூருக்கு பக்கத்தில் பொன்னூர் மலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே இருந்து காஞ்சிபுரத்தில் இருந்த மடம் காலி பண்ணப்பட்டு சைவம், வைணவம், ஜெயினம் இப்படி சண்டையெல்லாம் நடந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். இப்போ ஜெயினம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அந்த ஜெயினத்தை அழிக்க போகும்போது அங்கிருந்து எல்லோரும் புறப்பட்டு செஞ்சிக்கு பக்கத்தில் மேல் சித்தாம்பூர்னு ஒரு கிராமம், இன்னமும் போனீங்கன்னா அது பழமை மாறாமல் இருக்குது. காஞ்சி ஜெயின மதத்தை இங்கே கொண்டு வந்து ஜெயினத்தை நிறுவனாங்க. இப்போ ஜெயின மடம் இன்றளவும் இருக்குது. சமணத்துறைகள், அதாவது ஜெயின துறைகளில் வராங்க, தங்குறாங்க, போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவர்கள் சொல்ல வந்தது தான் ஜீவகாருண்யம். தயாபர் அப்படின்வாங்க, தயவோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு அவர் தான் அந்த பொன்னூர் மலையில் திருவுள்ள நாயனார், குந்த நாயனார்னு ஒருவர் இருந்ததாகவும், அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல மேபின்னு சொல்லக்கூடாது, இது வரலாற்று நிகழ்ச்சி, இருந்ததாக அங்கே சொல்லப்படுகிறது, ரெக்கார்டாக இருக்குது. அந்த பொன்னூர் மலையில் குந்த நாயனார் என்பவர் திருக்குறளை எழுதி அருளியதாகவும், அதை தன்னுடைய சேடனான திருவுள்ள நாயனார் அவரிடம் கொடுத்து மதுரை சென்று அதை அங்கே புலவர்கள் மத்தியில் அரங்கேற்றம் செய்ய சொன்னதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த திருவுள்ள நாயனார் தான் மருவி திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. திருவள்ளுவருக்கு அப்புறம் கதையெல்லாம் நிறைய வந்தாச்சு. திருவள்ளுவர் சென்னையில் மயிலாப்பூரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய சில செய்திகள் காண கிடைக்குது. ஆனால் இவங்க ஜைனத்தில் திருவள்ளுவர் நாயனார் அவர் தான் உண்மையானது, திருக்குறள் அதுதான். அவங்க தான் இந்த கொல்லாமையும் புலால் மரத்திலெல்லாம் எழுதியிருக்கார். அதன் பிறகு திருமந்தில் திருமூலர், அவர் தமிழ் வேதத்தை தொகுத்தவர், எழுதியவர். சைவத்தை, அதாவது கொல்லாமையை திருமூலர் பெரிதும் வலியுறுத்துகிறார். அதன் பிறகு இந்த கொல்லாமையை வருகின்ற போது சைவத்தில் நாயன்மார்கள் 63 பார்த்தோன்னா பிள்ளைக்கரியை கூட கொடுத்துருக்காரு ஒரு நாயனார். அதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கு நான் விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். ஏன்னா ஒரு குழந்தைய அறுத்து கேட்டதாகவும் அறுத்து சமைத்து சாப்பிட்டதாகவும் ஒரு கதை ஒன்று சொல்லப்பட்டு வருகிறது. அது அடுத்தது திருநீர் அணிந்து கொண்டு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனிடத்தில் நாம் பணிய வேண்டும் என்று அதில் பாருங்கள், பூசனார் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தியை கையில் வச்சுட்டு வந்து ஒரு சிவாச்சாரியாராக காட்சி கொடுத்து மன்னனையே கொலை செய்திருக்கார். அதாவது பக்திக்காக சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தருணத்தில் ஜீவகாருண்யத்தை பெரிதும் சொல்லி வலியுறுத்தியவர் வள்ளலார் தான். இந்த ஜீவகாருண்யம் தான் மிக தலையாயது நம்முடைய கொள்கை. வள்ளல் பெருமான் மட்டுமே என்ன சொல்ல வர்றாரு, திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை பெற்றிடலாம் பெற்றிடவும் அப்படின்னு எழுதுகிறார். அருட்பாவில் காண கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை பெற்றிடவும். திரைந்து திரைந்து, திரைன்னா என்னங்க, சுருக்கம். கண்ணில் சுருக்கம் வருது, காதில் சுருக்கம் வருது, உடம்புல சுருக்கம் வருது. இந்த சுருக்கம் எப்போ வரும்? வயதானா வரும். வயது எதுக்கு? உடலுக்கு தான். உள்ளே இருக்க ஆத்மாவுக்கு வயது எதாக இருக்கா? தாய் வயதில் வந்து வெளியே விழுந்த குழந்தை, அப்பொழுது இருந்த அந்த உயிர், அந்த ஆத்மா 60 இல்லை 70 80 90 100 வயசு. இந்த 100 வயசுன்றது உடம்புக்கு தான். உள்ளே இருக்கிற சரீரத்துக்கு வயது கிடையாது. அதை தான் பகவத்கீதைன்னு சொல்லுவார், ஆன்மாவை அழிக்க முடியாது, நீ ஆன்மாவை அழிக்கலை, இந்த உடம்பை அழிக்கிறேன்றார். இது எந்த அளவுக்கு நியாயம் நீங்கள் சிந்திக்கணும்.
உடம்பு ஆயிடுச்சுட்டா உடம்புல இருக்கிற ஆன்மா என்ன ஆகும்? வெளியேறிடும் இல்லைங்களா? அப்போ அது இம்சையா இம்சை இல்லையா? அதை உங்கள் கருத்துக்கே விட்டுட்டு நம்ம இடத்துக்கு வந்துடும். அதனால் வள்ளலார் என்ன சொல்ல வர்றாரு, ஜீவ இம்சை நேரிடக்கூடாதுன்னு சொன்னவர். திரைந்து திரைந்து ஒழுத்த வரும். என்ன வயசானாலும் பரவாயில்ல, இது தொடங்கி அப்படின்ற சொல்ல வள்ளலார் தான் எடுத்து ஆள்கிறார். இது தொடங்கி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டியா? சாகாமல் இருக்கிறது ஒரு ரகசியம். அது சிவரகசியம், பிரம்ம ரகசியம், பரம ரகசியம். அதை நான் சொல்லியிருக்கேன், சொல்லிகிட்டே இருக்கேன். அதை நீங்கள் பின்பற்றுங்கள் எழுதிட்டார். மிக தெளிவாக அருட்பாவில் காண கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. சாகாமல் இருப்பதற்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால், இந்த உடல் சத்து போயிடுது. இந்த உடலில் சத்து போகாமல் இருக்கிறது ஒன்று. அப்போ அந்த சத்து போகாத ஒன்றுக்கு நம்ம சத்துள்ள உணவு எதுவும் கொடுக்கவே இல்லை. கொடுக்குற சத்து பூரா எதுக்குன்னா உடம்பு தான் கொடுக்குறோம். கொடுத்தாலும் 70 வயசில் 7 வயசில் இருந்த உடம்பு 70 இல்லை. 7 சாப்பிட்ட உணவை விட அதிகமாக தான் கொடுக்குறோம். ஏன் இந்த வயது 70 ஆகும்போது ஏன் அது வரல? அப்போ இந்த உடம்புக்கும் கொடுத்து இந்த உடம்பை வைத்திருக்கவும் தெரியல, இப்போ உயிரை வளர்க்கவும் தெரியல. அதனால தான் திருமந்திரத்தில் திருமூலர் யோக நெறியை சொல்ல வந்தவர் திருமூலம். 12 திருமுறைகளில் சாகா கல்வி அப்படியே அப்பழுக்கில்லாமல் சொல்ல வந்த நூல் திருமந்திரம். திருமந்திரம் ஒரு சாத்திய நூல், சாவுக்கு திறன் அளிக்கும். சாகாமல் இருப்பதற்கு திறனை சொல்ல வந்த நூல் தான் திருமந்திரம். சைவ திருமுறைகள் அதில் 10ஆம் திருமுறை திருமந்திரம். திருமந்திரம் சாகா கல்வியை சொல்லும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார். இப்போ உயிர் வளர்கிறதுக்கு இந்த உடம்பு வேணும். நம்ம அனைவருமே உயிரை வளர்ப்பதற்காக இந்த உடம்பை வச்சில்ல. நிலம் வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, மனைவியை கட்டிக்கிறதுக்கு, பிள்ளை பெற்றுக்கிறது, பங்களா கட்டணும், கார் வாங்கணும், இத்தியாதி 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 போயிட்டே இருக்கும். பட்டியல் போட்டு வச்சுருக்குறோம். யார் எது இல்லையோ இல்லாத ஒன்று நினைக்கும். இந்த இல்லாத ஒன்று வந்த உடனே இன்னொரு இல்லாத ஒன்றை நினைக்கும். இல்லாததை நினச்சிக்கிட்டே இருந்து கடைசி நேரத்தில் எதையோ நம்ம விட்டுட்டோம், அடைய வேண்டியதை நம்ம அடையலை. இப்போ இதெல்லாம் நிலையானது அல்ல. இப்போ நம்ம உடலே நமக்கு நிலையானது இல்லை. இப்போ உடலுக்குள் இருக்கிற உயிர் நிலையானது. அது நம்மை நடத்தி கொண்டிருக்கோம். இந்த உயிர் எத்தருணம் எப்போ போகும் எப்படி போகும் தெரியாது. உயிர் வந்ததும் தெரியாது, உயிர் போவதும் தெரியாது. உயிர் எப்போ வந்திருக்கும்? இந்த உடம்பு எப்போ உயிர் எடுத்தது? உயிர் உடம்பு எடுத்ததா இல்லை உடம்பு உயிர் எடுத்ததா? சொல்லுங்கள். வீடு நாமெல்லாம் இருக்கிறதுக்காக இந்த கட்டடம் கட்டணுமா? இந்த கட்டடம் கட்டின பிறகு நாம் எல்லாம் வந்தோமா? இல்லை நாமெல்லாம் வர்றதுக்காக இதை கட்டணுமா? இந்த வீடு, இந்த உடலாகிய வீடு யார் எடுத்தது? அவர் எடுத்து வந்தவர் இந்த உடம்புக்குள்ளே தானே இருக்கார். இந்த உடம்பார் அழிந்தால் என்ன செய்வார்? உயிரார் அழிவர். அப்போ இந்த உடலை என்ன பண்ணணும்? பார்க்கணும். நாங்கள் தான் பார்க்குறோமே, கண்ணாடி முன்னாடி பார்க்குறோம். ஏற்ற மாதிரி இருக்கிறவர்கிட்ட இங்கே என்ன இருக்குது பாருன்றோம், முதுகில் என்ன இருக்குது பாருன்றோம். நாங்கள் தான் எங்களை பார்க்குறோமே. இது பார்க்குறதா? இது பார்ப்பது அல்ல. நம் உடலை நாம் பார்க்க வேண்டும். ஒரு வீட்டை பராமரிப்பது போல, நம்மிடத்தில் கொடுத்த ஒரு பொருளை பராமரிப்பது போல, வீட்டில் சாதாரணமாக ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. 2 பொண்ணுமே சீர் வரிசை பண்ணும்போது எல்லாமே ஒழுங்காக எல்லாம் பெரிய பொண்ணுக்கு செய்து சிறிய பொண்ணுக்கும் செய்கிறோம். ஒரு பொண்ணு 3 மாதத்துலேயே வந்து நிற்கிது. நீங்கள் என்ன மிக்ஸி வாங்கி கொடுத்தீங்க? அதில் இருக்க பேடம் சரியில்லை, எல்லாம் அவுத்து போச்சு, வீணாக போச்சு. என்ன ஒரு பெண்ணு கேட்டால் 3 வருஷமாக அதுதான் வச்சுருக்கேன் நான். ஒரு பொண்ணு அந்த மிக்சியை 3 வருஷமாக வச்சுக்கிட்டு அரைக்கிறாங்க. 3 மாதத்துலேயே மிக்சி வீணாக போச்சுன்னு சொல்ல வராங்க. இது கையாளுகின்ற முறை தானே. அந்த பொருளை எப்படி பாதுகாக்கணும்னு ஒரு கட்டுத்திட்டம்லாம் வச்சுருக்குறோம். வாரண்டி,
கேரண்டி எல்லாம் ஃபார்ம்லெட்டு கொடுக்குறான் அந்த பொருள் வரும்போதே. நீங்களும் நானும் வரும்போது கேரண்டி வாரண்டி யார் கொடுத்தாங்க நமக்கு? நமக்கு கேரண்டி யார் கொடுக்குறது, வாரண்டி யார் கொடுக்குறது? நான் நினைக்கிறேன் 120 வருஷம் இருக்கணும், 500 ஆண்டுகள் இருக்கணும் நினைப்பு இருக்குது. ஆனால் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? முடியும். நம்முடைய நினைவு தான் வாழ்க்கை. இந்த நினைவை மட்டும் நமக்கு மாற்ற வழி தெரியல. ஒரு நேரத்துக்கு இல்லை, ஒரு நிமிடத்துக்கு இல்லை, ஒரு செகண்டுக்கு செகண்டு நம்முடைய மனம் என்ன செய்யுது? மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரே நிலையில் வைத்திருக்கும் போது மரணம் என்பது இல்லை. ஆனால் ஒரு நிலையில் இந்த மனதை கொண்டு வருவதற்கு வழி, இந்த மனம் இவ்வாறு அலைவதற்கு எது காரணம்? மண் காரணமா, நீர் காரணமா, நெருப்பு காரணமா, காற்று காரணமா, ஆகாயம் காரணமா? 5 தானே, எதுவாக இருக்கும்? அப்படி என்ற ஒரு சிந்தனையை இந்த உடம்பை அழிக்கக்கூடாது. இந்த உடம்புக்கு யார் காரணம்? அப்பா அம்மா கொடுக்குறாங்களா? இல்லை. எத்தனையோ அப்பா அம்மா 5 வருஷம் இல்லை குழந்தைன்றான், 10 வருஷம் இல்லைன்றா, 15 வருஷம் இல்லைன்றாரு. ஐயா கல்யாணம் ஆகி குழந்தைய இல்லை, எனக்கும் 70 ஆச்சு, அவளுக்கும் 65 ஆச்சு, குழந்தை இல்லை. ஆனால் மருத்துவர்கள் போனால் 2 பேருக்குமே நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, அது நல்லாவே இருக்காங்க, ஆனால் குழந்தை இல்லை. இது எதனால்? ஒருத்தர் வேணாம் வேணான்றாரு, அவருக்கு உருவாகிட்டே இருக்குது, வாடி கொண்டு போய் அதை அழிச்சிட்டு இட்டு வராரு. வேறு வழி இல்லை. இப்போ 3 ஆயிடுச்சாச்சு, 4வது நான் ஆயிடுச்சிக்கு வர மாட்டேன், என் உடம்பு சரியில்லை. அப்போ கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணிக்குவோம். அப்போ இது எதனால் நடக்குது, எப்படி நடக்குது, இதுக்கு மேலே யார் இருக்காங்க? எல்லாத்தையும் உற்று நோக்கி ஆய்வு செய்கின்ற போது ஏதோ ஒன்று இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. என்னை இயக்குவதும் உங்களை இயக்குவதும் யார் என்றதை நாம் அறியவே இல்லை. ஆனால் ஞானிகள் அதை பட்டினதார் சொல்லுவார் இல்லையா, ஊரும் சதமல்ல, உற்றாரும் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, நின் தால் சதம் கட்சி ஏகம்பனேன்னு புறப்பட்டார். எத்தனையோ ஞானிகள் இந்த மெய்யை உணர்வதற்காக, மெய்யை அறிவதற்காக, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். உங்கள் உடம்பில் இருக்க உங்களுடைய மெய், இந்த உடம்பு பொய், இந்த பொய்யான உடம்புக்குள்ளே ஒரு மெய் இருக்குது. அந்த மெய் எப்பொழுதும் உள்ளது. நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த மெய் என்னோடு இருக்குது. நான் உறங்கியே என்னை விட்டு போயிட்டேன், ஆனால் இந்த உடம்பை விட்டு நான் போகல, உடம்புக்குள்ளே தான் இருக்கேன். ஆனால் இந்த புலன்களையெல்லாம் மூடிட்டேன். தெருவாசல் தோட்டத்து வாசல் மூடியாச்சு. தெருவாசல் வாயில் தெரியுமா, தோட்டத்து வாசல் மலம் கழிக்கிற இடம், 2ஐயும் மூடியாச்சு. அப்புறம் ஜன்னலெல்லாம் மூடியாச்சு, கண்ணை மூடியாச்சு, காதை மூடியாச்சு, எல்லாமே மூடிட்டா கூட இந்த வெண்டிலேட்டர் வழியாக காற்று வந்துக்கிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு, அறைக்குள்ளேயும் வெளியும். அப்போ இந்த மூக்கு துவாரம் வழியாக போகிற சுவாசம் ஒன்று தான் நடக்கும். இது நடந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்குன்றோம். அது நின்று போச்சுன்னு சொன்னால் சேர்த்து போயிட்டார். ஆஹா, ஞானிகள் யோசிக்கிறான். அப்போது இந்த உடம்பில் உணவினாலே இதை சரி பண்ண முடியாது, குடிக்க நீரினாலேயும் இது சரி பண்ண முடியாது, நெருப்பினாலேயும் சரி பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேலே காற்று ஒன்று இருக்குது. இந்த காற்றுக்கு மேலே ஆகாயம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆகாயத்தில் தான் இவையெல்லாம் உருவாவதாக எல்லா ஞானிகளும் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த ஆகாயத்தன்மையை நாம் பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் மரணமில்லாத பெருவாழ்வு. யார் ஒருவர் ஆகாயம் போல் ஆக வேண்டும் என்று கருதி 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 எண்ணி 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 மனதை திசை திருப்பி திருப்பி ஆகாயத்தின்பால் தன்னுடைய கவனம், தன்னுடைய எண்ணம், தன்னுடைய மனம், தன்னுடைய செயல், தன்னுடைய சொல், தன்னுடைய எல்லாவற்றையும் அதுக்கே வச்சிருது. அப்படி காலையிலேருந்து இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்காக தான் வீட்டை விட்டு வெளியே போகிறார். ஏன்னா தன்னுடைய உடம்பு இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே தான் அந்த ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவை அறிந்து ஆத்மாவாக இந்த உடம்பை மாற்றணும். ஆத்மா எங்கும் நிறைந்தது, எல்லாம் உடையது, யாராலும் அதை அழிக்க முடியாது. அழிக்க முடியாத ஒன்று அழிகிற உடம்புக்குள்ளே வந்தாச்சு. அழிகிற உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த அழியாத தன்மையை நான் பெற வேண்டும். அந்த அழியாத ஒன்று தான் இந்த உடம்பை எடுத்திருக்கு. எவ்வாறு எடுத்தது? ஒரே திடீர்னு 50 வயசாக வெளியே விழுந்தோம்
சும்மா ஒரு கடுகளவு தாய் கருப்பைக்குள்ளே கடுகளவாக இருந்தோம். அப்புறம் கடுகளவுன்றது ஒரு கொய்யாப்பழம் சைஸ் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சி 3, 6, 8, 10, 3.5 கிலோ 4 கிலோ வெளியே வரும். இவ்வாறு எங்கே வளர்ந்தோம்? கரு அறையில் வளர்ந்தோம். வளரும்போது எப்படி வளர்ந்தோன்னு அந்த அம்மாவுக்கும் தெரியாது, எப்படி வளர்ந்தோன்னு வளர குழந்தைக்கும் தெரியாது. அப்போ வளர்த்தவர் யார்? அந்த கருவறையில் வளரும்போதே வேண்டிய உணவெல்லாம் கொடுக்குறாங்க, தண்ணீர் அருந்துகிறார்கள், வேண்டிய சத்து பொருளெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். குழந்தை வளரணும், குழந்தை வளரணும், நீ நல்லா இருக்கணும், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தாய்க்கு மூச்சு திணறல் வந்து மூச்சு போல அந்த தாயும் இறந்துடுறாங்க, தாய் வயிற்றில் இருக்க குழந்தையும் இறந்து போகுது. இப்போது உணவுனால நீரினால எதனாலும் இல்லை. இந்த உயிர் என்பது காற்றுனால ஆகப்பட்ட பொருளாக இருக்குது. இப்போ இந்த காற்று மட்டுமே உயிராயிடுவா? ஏன்னா காற்றை அடக்கி கொண்டு இருப்பவர்களும் இருக்காங்க. மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்திக்கிட்டு உட்காந்துறது மணிக்கணக்கில், நாள் கணக்கில், ஆண்டு கணக்கில் இருக்காங்க. அதையெல்லாம் சமாதின்னு சொல்லுவோம். ஒருவர் 300 ஆண்டுகள் கழித்து வருவார், மற்றொருவர் 3000 வருஷம் கழித்து வரேன் அப்படின்னு உட்காந்தாருன்னா உட்காந்தது தான். இது எப்படி சாத்தியப்படும்? அடுத்த வாரம் நம்முடைய நண்பர் வீட்டு திருமணம். நெருக்கமானவர். காலையில் எழுப்பி விடுன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். மொபைலில் அலாரம் வச்சுட்டு படுத்தா கூட நீங்களே 3 மணிக்கு எழுந்துருவீங்க. எழுந்து மொபைலை பார்த்தா 2:45 இருக்கும். எப்படி நீங்கள் எழுந்தீங்க? உங்களுக்கு உள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்க, நாளைக்கு திருமணம், நண்பருடைய இல்ல திருமணம், 3 மணிக்கே எழுந்திருக்கணும் அப்படின்னு உள்ளே போட்டுட்டீங்க. அது ரொம்ப ஆழமாக உங்களை எழுப்பிடும். இந்த அலாரம் கூட போய் சொல்லிடும். ஆக நம்ம உள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அந்த உள்ளூர இருக்க அந்த ஆழ் மனதில் செத்துக்கிட்டு போன பரம்பரையில் தான் நாமெல்லாம் வந்திருக்கோம். நம்ம பரம்பரையெல்லாம் செத்து போயிட்டாங்களே. எங்கள் அப்பா செத்தார், எங்கள் அம்மா செத்தாங்க, எங்கள் அப்பாவுக்கு அப்பா செத்தார், அந்த அப்பாவுக்கு அப்பா செத்தார், அந்த அப்பாவுக்கு அப்பா செத்தார், இப்படியே போனால் எல்லாம் செத்து போனவங்க. அப்போ செத்து போனவங்க வகையில் வந்தபோது அந்த செத்து போகிற உணர்வு எனக்கு இருக்கும். நானும் என்ன நினைக்கிறேன், ஒரு நேரத்தில் ஐயோ செத்து போயிடுமே, ஐயோ செத்து போயிடுமோ, கால் வலி வந்தது செத்து போயிடுமோ, நெஞ்சு வலிக்குதே செத்து போயிடுமோ. ஏன் சாகாத வரையில் தான் வந்தோம். செத்து போகிறதான்ற நிலை எப்போ வந்ததுன்னா பராக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முன்னோர்களும் சரி, நாமும் சரி. வள்ளலார் இதைத்தான் சொல்லுவார், வீணே பராக்கில் விடாதீர் உமது உள்ளத்தை, வீணே பராக்கில் விடாதீர் உமது உள்ளத்தை. பராக்கு பார்க்குறீங்களா? பராக்கு பார்க்காதீங்க. பராக்கு பார்த்தா உடம்பு போயிடும். வீணே பராக்கில் விடாதீர் உமது உள்ளத்தை. அப்போ என்ன செய்யலாம்? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இதையெல்லாம் எங்கே சொல்லார்? உள்ளே இருக்கிற ஒன்றை பார்த்துட்டு அந்த அனுபவத்தை சொல்ல வந்தார். அந்த அனுபவத்தை நமக்கு போக சொல்லி 21 பாடல்களை எழுதி கொடுத்தார். ஒரு பாடல் அதன்படி நான் வாழ்வேனே ஆனால் நிச்சயமாக மரணம் என்பது இல்லை. எதை நினைந்து? எனக்கு உள்ளே இருப்பதை நினைந்து. நான் எப்படி நினைக்கிறது? ஏன் உங்களுடைய குருநாதர் நினை, எங்கள் குருநாதர் இறந்துட்டாரு. எங்கள் கிருஷ்ணானந்தர் என்ன பண்ணார்? சமாதி ஆகிட்டார். கிருஷ்ணானந்தர் சுவாமி என்னுடைய குருநாதர். அவருடைய குருநாதரை பார்க்கலாம் அப்படின்னா நித்யானந்தா, அவர் எங்கே? சமாதி ஆகிட்டார். எங்கே? கணேஷ்புரியில். சரி, அவருடைய குருநாதர் யார்? அவரும் சமாதி ஆகிட்டார். இப்போ அவருடைய குருநாதர் யார்? அவரும் சமாதி ஆகிட்டார். அப்போ எல்லோருமே சமாதி ஆகிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது சமாதிக்கு போயிடலாம். நான் சமாதி போன பிறகு என்ன நடக்கும்? சமாதியில் இருப்பவர்கள் சொன்னால் தான் நமக்கு புரியும். நல்ல தூக்கத்தில் நான் தூங்கிட்டேன் அப்படி சொல்லி வெளியே வந்து சொல்லுவது யார்? தூங்கினவர் தான் சொல்ல முடியும். இந்த ஸ்வீட்டு அருமையாக இருக்குது அப்படின்னு யார் சொல்ல முடியும்? ஸ்வீட்டு சாப்பிட்டவங்க தான் சொல்ல முடியும். அப்போ ஒரு பதார்த்தத்தின் ருசியை அனுபவித்தால் அல்லது பதார்த்தத்தின் மீது இச்சை செல்லாது.
இந்த மரணமில்லாத வாழ்க்கை என்பது சாத்தியப்படுமா அப்படின்னா, சாத்தியப்பட்டது, சாத்தியப்படுகிறது. ஆனால் என்னோடவே இருக்கின்ற இந்த மனம் இருக்கே, புத்தி இருக்கே, சித்தம் இருக்கே, அகங்காரம் இருக்கே, அந்த நாளும் நம்ம கொண்டுக்கிட்டே இருக்கு பொழுது போது குணம். சில நேரம் மனம் தான் 100% மனம். அந்த மனதுக்கு அடுத்து புத்தி வேலை செய்யுது. அப்புறம் சித்தம் சிதையாமல் போகணும். இந்த மனதை வைத்து புத்தியை அடைந்து, மனதையும் புத்தியையும் கடந்து சித்தத்திலே நிலையாக நிற்பமேயானால் அதுதான் சித்தர்கள் சொன்னாங்க. சித்த வைராக்கியம். சித்தர்களானால் மட்டும் போதுமா? இல்லை. சித்தர்களுக்கு மேலே இருக்கிற நிலை தான் மரணமில்லாத பெருவாழ். நாம் சித்தர்கள் சொல்லிட்டோம். மரணமில்லாத வாழ்க்கையை பெற்ற ஞானிகளை கூட காகபு சுண்டர்னு ஒருக்க தென் பொன் பரப்பின்னு சொல்லி சேலம் போகிற முன்னாடி, ஆத்தூருக்கு முன்னாடியே இருக்கார். தென் பொன் பரப்பி, அங்கே அவருடைய ஜீவாதிஷ்டானம். அவர் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூலில் வாதகாவியம் 1000ன்னு ஒரு நூல் இருக்குது, எடுத்து படிங்க. இந்த வாதகாவியம் 1000 அப்படின்றதுல வாதம்னா என்ன? காற்று. காற்றுக்கு தான் வாதம்னு பேர். பித்தம்னா நெருப்பு, சூடு. ஸ்லேத்துமன்னா தண்ணி. நம்ம உடம்பு எதனால் கெடுன்னா 3 வகையில் கெடும். ஒன்று வாதம், அல்லது பித்தம், அல்லது இலேத்துவம், நீர். ஆக இந்த நீரையும் நெருப்பையும் சரி பண்ணுவது எது, உயர்த்துவது குறைப்பது எது அப்படின்னு சொன்னால் காற்று தான். அதனால் ஞானிகள் உற்று நோக்கி நாம் நெருப்பை தனியாக பிடிக்க வேணாம், தண்ணீரையும் தனியாக பிடிக்க வேணாம், ஒன்றை மட்டும் செய்தால் போதும். காற்றை மட்டும் பிடிப்போம். இந்த காற்றை வைத்து நெருப்பை அதிகமாக்கலாம், நெருப்பை குறைக்கலாம். காற்றை அதிகமாக்கி தண்ணீரை கொண்டு வரலாம், தண்ணீரை குறைக்கலாம். நல்ல தண்ணீர் பொருளை காற்றை அனுப்பி ஐஸ் கட்டியாக மாற்றலாம். அதே ஐஸ் கட்டியை உருக்கி காற்றை அதிகப்படுத்தி நெருப்பை அதிகப்படுத்தி ஆவியாக்கலாம். ஒரு 10 கிலோ ஐஸ் கட்டியை வானத்துக்கு, ஆகாயத்துக்கு அனுப்பிடலாம். நேற்று இந்த வாரத்தில் நடந்திருக்கீங்க துபாயில், அபுதாபிலலாம் வெள்ளம், வரலாறு காணாத வெள்ளமாக. செயற்கை மழை உண்டாக்கினார்கள் சொல்லுவாங்க. அது என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆக அவ்வளோ தண்ணியும் ஆகாயத்தில் இருந்திருக்குல்ல. பூமியே தாங்கலை, கட்டிடங்கள்லாம் தாங்கலை, பாலங்கள்லாம் பிரிட்ஜெல்லாம் தாங்கலை, எல்லாம் அடிச்சுட்டு போகுது. அப்போது அவ்வளோ நீர் மேகத்தில் இருந்துருக்கு. இவ்வளோ நீர் மேகத்தில் எப்படி போயிருக்கும்? குளம் குட்டையில், ஏரியில், நிலத்தில், வாய்க்காலில், வரப்பில், கடலில் இருக்கிற நீரெல்லாம் சூரியனுடைய வெப்பத்தினாலே காற்று, இந்த வெப்ப ஆற்றல் இருக்கும்போது காற்று சூடாகி நீரில் இருக்கிற அந்த அணுக்களை பிரித்து தன்னுள் காற்று உள்வாங்கி கொண்டு அந்த காற்று மேகத்தில் கொண்டு போய் பதிய வைக்குது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வைங்க, மேலே ஒரு தட்டு போட்டு மூடுங்க. அந்த ஆவியெல்லாம் தட்டில் படிங்கள்ல, அந்த தட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளியாக நீர் நிறைய இருக்குது. ஒரு சாதாரண தண்ணியை, சுட தண்ணியை எடுத்துன்னு வச்சு மேலே தட்டு போட்டு முடி ஆறட்டுன்னு வச்சு அதன் பிறகு மேல் தட்டை எடுங்க. இந்த தட்டிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஏது நீங்கள் வெறும் தட்டு தான் மூடினீங்க, மூடும்போது வெறும் தட்டு, ஆனால் அந்த ஆவி அதில் போய் படிக்குது. நம்ம உடல் தத்துவத்தில் பூமி எது? பூமி இந்த பகுதி எங்கே இருக்குது? மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த உலகத்தில் என்ன நடக்குமோ அது இங்கே நடக்கும். இங்கேருந்து இந்த ஆவியாகி மேலே போகுது. இதுதான் வள்ளல் பெருமான் நம்முடைய மூளை, அதாவது ஆசன வாய், நம்முடைய மலம் கழிக்கக்கூடிய வாயு, அதன் பக்கத்தில் 4 அங்குலம் 4 விரற்கடை 4 சதுரமான ஒரு பை இருக்கிறது. அந்த பையில் 12 வயது அளவும் ஒரு ஜலம் சேர்கிறது, ஆணாயினும் பெண்ணாயினும். அந்த ஜலத்தில் ஒரு நாடி முகந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வள்ளலாருடைய யோக அனுபவம். அந்த நாடி முகந்து கொண்டிருக்கிறது, அது தண்டுவடம் வழியாக மேலே இருக்குது. அப்போ இந்த ஆவி மேலே போய் என்னவாகுது? அதுதான்
திரும்பி அதை அமுதமாக மாற்றி இந்த உடலுக்கு கொடுக்கின்ற வழியை நாம் கற்கவில்லை. மேலே ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மழையை பூமியிலே பெய்ய வைக்க தெரியல. அது உள்ளே இறக்கிறதுக்கு என்ன வேணும்? சுவாசம்தான் வேணும். கதின்னு பேர். அன்றாட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வருது. இதற்கு நித்திய கதி அப்படின்னு பேர். நித்திய கதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே கீழ்ப்பக்கமாக காற்று சென்று மரணம் சம்பவித்தால் அதோ கதி. அதே காற்று மேலேறி கழுத்துக்கு மேலே தலையை போய் அடைந்தால் அந்த நிலைக்கு என்ன பேருங்க? ஊர்த்துவ கதி. இந்த ஊர்த்துவ கதியில் இருந்து உள்ளே போய் பரகதி. இந்த பரகதிக்கு மேலே போனால் சிவகதி. அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சிவகதியை சேர கருதுகிறேன். சிவலை ஒழிக்கும் திருத்தில்லை, அதை திருத்தணிகை திருமால் முருகனுக்கு குவளை குடலை எடுக்காமல் கொழுத்த உடலை எடுத்து வள்ளலாருடைய பாடல். கதியை சேர கருதுகிறேன். நாம் இந்த கதின்னு சொல்லக்கூடிய சுவாச காற்றை, அன்றாடம் எடுக்கக்கூடிய நித்திய காற்றை, இந்த நித்திய கதியை ஊர்த்துவ கதியாக மாற்றுவை. ஊற்றுவ கதியிலிருந்து சிவகதிக்கு யார் போகணும்? நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், நான் தான் முயற்சி பண்ணணும். இதை யாரும் கொடுக்கவும் முடியாது, யாரையும் வாங்கிக்க முடியாது. நாம் அந்த பயிற்சியை எடுக்கணும். அதனால்தான் வள்ளல் பெருமான் நாபி முதல் புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கின்றார். நாடின்னா என்ன? காற்று தான். இந்த காற்றுக்கு தான் நாடின்னு பேர். நாபி முதல் புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடி எங்கே? புருவ மத்தியில் முடியுதுன்றார். அதன் உட்புறம் ஒரு சவ்வு தொங்குகிறது. ஒரு ஜவ்வு தொங்குது. அந்த ஜவ்வு எப்படி இருக்குது? 3/4 பங்கு வெண்ணிறம், 1/4 பங்கு மஞ்சள் நிறம். அது இந்த இடத்துல இருக்குது. நான் பார்த்தேன், வெளியில் கட்டிட்டேன், பாருங்க மோனேன்னார். நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல, யாருமே பார்க்கல. நமக்கு 1000 வேலை இருக்குது. இந்த நாட்டில் எத்தனை கொடி இருக்குது? பொழுது போது போன இந்த தேர்தல் வந்தப்போ எத்தனை கொடி பார்த்தோம்? நிறைய கொடிங்க. இன்னும் நீங்கள் ஒரு கொடி ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஒரு கொடி ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஒரு கொடி ஆரம்பிக்கலாம். நாட்டில் கொடிக்கா பஞ்சம். ஆக இந்த ஊர்த்தொகுதியில் போய் அந்த கதியை உணரணும். அதனால்தான் இங்கே என்ன செய்கிறாரு சத்திய சிறுவிண்ணப்பம். நாம் எங்கேருந்து வந்தோம், என்னவோ ஆகிறோம், ஏன் இப்படி ஆகிட்டோன்னு சிவமயம் இதெல்லாம் விளக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருச்சிற்றம்பலம் அதுக்கும் சொல்லியாச்சு. அருட்பெருஞ்சோதி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம். இயற்கை உண்மையர் என்றோம். கடவுள் எப்படி இருக்காரு? இது சன்மார்க்கம் சங்கம் சார்ந்து, சுத்த சன்மார்க்கம் சார்ந்து, வள்ளலாருடைய வழியில் தன்னை ஆட்படுத்தி கொண்டவர்கள் மட்டும்தான் இது புரியும். இயற்கை உண்மையர் என்றோம். கடவுள் எப்படிப்பட்டவர்? இயற்கை தான், இயற்கை உண்மை. அப்போது இன்றைக்கி இருக்கிற கடவுள்லாம் செயற்கை பொய். இன்றைக்கி இருக்கிற கடவுள்லாம் செயற்கை, அதோடு இல்லை பொய். ஒரு கடவுளை நான் உருவாக்கி கொடுக்குறேன், இது கடவுள், நீ நம்பு. அந்த கடவுள் உனக்கு எல்லாம் கொடுப்பாரு. அந்த கடவுள்கிட்ட வந்து நெல். அந்த கடவுளுக்காக நான் ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்கேன், அந்த பாட்டை படி அவருக்கு முன்னாடி. அவருக்கு சக்கரை சாதனை பிடிக்கும், கொண்டு வா. இதையெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் இன்றைக்கி. ஆனால் இந்த கடவுளை நானும் பார்க்கல. பார்க்கணுன்னு வந்தவங்களெல்லாம் இந்த பக்கம் திருப்பிட்டேன். இது நியாயமா? இயற்கை உண்மையர் என்றும். கடவுள் எப்படிப்பட்டவர்? இயற்கையானவர். அவரை யாரும் உருவாக்க முடியாது. இன்றைக்கி கடவுளை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோமா இல்லையா? எத்தனை கடவுள்? இங்கே மட்டும்தான் கடவுளை இன்னும் உருவாக்கவே இல்லை. ஏன்னா உண்மை கடவுள் எப்படி இருப்பார்னு வள்ளலார் சொல்லியாச்சு. இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும். கடவுளுக்கு அறிவு சொல் புத்தி உண்டுங்களா? செயற்கை அறிவு உண்டா? நமக்கெல்லாம் செயற்கை அறிவு தான். இயற்கை அறிவு இன்னமே எனக்கு வரலப்பா. உங்களுக்கெல்லாம் வந்திருக்கலாம் இயற்கை அறிவு. இயற்கை அறிவு வந்துட்டுனா எல்லாம் உங்களுக்கு ஒன்றா தெரியும். பேதமே தெரியாது.
நாயாக இருந்தாலும் தம்பி தான், கழுதையாக இருந்தாலும் தம்பி தான், குதிரையாக இருந்தாலும் அண்ணன் தான், யானை வந்தாலும் அப்பா தான். அதாவது ஒரு மரக்கட்டை ஊர்ந்து போகுது, அதுவும் என் தம்பி தான். இந்த எண்ணம் என்றைக்காவது எனக்கு வந்திருக்கா? உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், ஒரு புழு நெளியுது, அதை பிடிச்சி கொண்டு போய் வெளியில் விட்டுருன்றோம். விடலாமா? தம்பி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இங்கே வந்த, என்னை தேடி வந்தியா கேட்கலாம்ல அவரை? கேட்க முடியுதா? ஜீவகாருண்யம். இயற்கை அறிவினர் என்றும் செயற்கையே கிடையாது. இயற்கையாக அவருக்கு அறிவு இருக்குது, நீங்கள் ஒன்றும் அவருக்கு அறிவு கொடுக்க வேண்டியில்லை. இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும், இயற்கையிலே அவர் இன்பமாக இருக்கார். நாம் இந்த செயற்கை இன்பத்திலேயே துய்த்து 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 மூழ்கிட்டோம். வாய் எதை சாப்பிட்டு அழகாக எனக்கு பதிவாச்சோ அதைத்தான் திரும்ப திரும்ப கேட்குறேன். இவன் ஒரு நாளாவது அந்த வெங்காய சட்னி அரைக்கிறியா? போன வாரம் முழுவதும் வெங்காய சட்னி அரைச்சல, கூடுதலாக 2 இட்லி சாப்பிட்டேன்ல. நானும் ஒரு வாரமாக கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். இட்லி பொடி எண்ணெய், இட்லி பொடி எண்ணெய். ஓ, அதனால தான் நீங்கள் 2 இட்லி குறைவாக சாப்பிட்டீங்களா? நாளைக்கே அரைக்கிறேங்க, சரியாக போச்சு. வெங்காய சட்னி கூட 2 இட்லி, இதானே பண்ணிகிட்ருக்கிறேன் நான். மருமகிட்ட சொல்கிறேன், வெங்காயத்தையும் தக்காளியும் வச்சு சேர்த்தார. நீங்கள் நான் அரைக்க சொன்னு நினைக்காதீங்க, அப்படி தான் நடக்குது எல்லா இடத்தையும், அதை சொல்ல வந்தேன். ஆக நல்லா இருக்கு. என்ன சொல்லுது? வாய் அப்படி கேட்குது, கண் என்ன சொல்லுது? இந்த படமான அடுத்த படம் எப்போ வருது அதை பாரு, பார்த்த படத்தையே திரும்ப திரும்ப பாரு, உனக்கு எந்த படம் பிடிக்குதோ அதை திரும்ப திரும்ப பாரு. அதான் சொல்லிட்டான்ல, திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து, திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து, திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு. எனக்கு பழைய பாட்டெல்லாம் பிடிக்கும், பார்த்து சும்மா இருக்கும்போது உட்காந்து கேட்குறேன். என் வயசு என்னாச்சு? என் வயசுக்கு புத்தி இருக்கணும்ல. இந்த பாட்டை கேட்கலாம், இந்த பாட்டை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கலாம்ல. உயிரே உயிரேன்னு ஒரு பாட்டு ஓடுது. இந்த பாட்டை உற்று கேட்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா? அவன் எதுக்கு பாடினானா எனக்கு தெரியாது, என்னுள்ளே இருக்கிறத நான் கண்ணை மூடிட்டு அதை கேட்குறேன். உயிரே உயிரே நீ என்னோடு. இதைத்தானே வள்ளலார் செய்தார், இதை தானே செய்தார். எப்போ கலக்கிறது? பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீ பார்க்காத இருந்தாலும், நீ கண்ணை மூடியோ கடை திறந்தோ உள்ளே பார்த்தாலும் அவர் இருந்துக்கிட்டே தான் இருக்கார் உள்ளே. எல்லாம் இந்த ஞானிகள் தான் இந்த பாடலாம் எழுதியிருப்பான். இல்லைன்னா கொஞ்சம் அந்த மெய்ஞானம்னா இந்த மாதிரி வரிகள்லாம் வராது. கொஞ்சம் நாச்சும் அந்த மெய்ஞானம் இருக்கும் அவர்களுக்குள்ளே, இல்லைன்னா எப்படி வெளிப்படும்? இயற்கை இன்பினர் என்றோம். இயற்கை இன்பம் 2 இருந்தால் தான் இன்பம் இந்த உலகத்தில் எல்லாருமே அனுபவிக்கிறோம். 2 வேணும். ஒரு குழந்தை வேணும்னா ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தால் தான் குழந்தை வரும். அப்போ 2 பேரும் சேர்ந்தால் இன்பம். கண்ணுக்கு ஒரு டிவி இருந்தால் இன்பம், இல்லை மொபைல் இருந்தால் இன்பம். காதுக்கு ஒரு பாட்டு இருந்தால் காது கேட்கும் இன்பம். அல்லது பக்கத்தில் உட்காந்து நீ எப்படி இருக்க தெரியுமா, ஒன்று மாதிரி யாராக இருப்பாங்களா, நீ வச்சுருக்கிற மை எப்படி இருக்குது, நீ வச்சுருக்கிற பொட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அது கூலாக இருக்கும், அவங்களுக்கும் இவருக்கும் கூலாக இருக்கும். அப்போ பார்க்குறாரு, சொல்லி விழுந்தாலே சந்தோஷப்படுது. மூதேவி முகர கட்டை பாரு, உடனே என்ன ஆகுது? நல்லா இருந்த முகம் என்ன ஆகுது? முகர கட்டைன்னு அதில் சொல்லிட்டான். அவ்வளோதான், வெடிக்குது கடுவு ஒரு வார்த்தை. அப்போ இந்த காது வார்த்தைக்கு மயங்குது, கண் படத்துக்கு மயங்குது, மூக்கு நல்ல நல்ல வாசனைக்கு மயங்குது, வாய் நல்ல ருசியாக கேட்குது, கொஞ்சம் உப்பு குறைஞ்சாலும் நகர்த்திட்டு கையாளம்புது. இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம மெய்ஞானம் அடையணும்டா எப்பா. ஐயா, நல்லா சாப்பிடணும், நல்லா பார்க்கணும், நல்லா கேட்கணும், நல்லா முகரணும், செத்து போகணும். அதான் வாழ்க்கை. சும்மா நீங்கள் சொல்கிறீங்க கண் காது மூக்கு வாய் இதையெல்லாம் சரி பண்ணின்னு உள்ளே போய் என்னுடைய மெய்யை நாரின்னு அறிந்து என்ன ஆகும்போது அது ஒரு செட்டு, அது ஒரு நிலை, அதுவும் உயர்ந்த நிலை. ஏன்னா அவர் துணிச்சலாக இருக்கார், என்ன வந்தாலும் வரட்டும், எப்போ வேணாலும் போகலான் இருக்கார். நீங்கள் நானும் மரணம் பெருவாழ்வு சாகா கல்வி, மரணம் பெருவாழ்வு சாகா கல்வி சொல்லி சொல்லி
எதையெல்லாமே இழந்துட்டோம். உப்பு போட்டு சாப்பிட்றதில்ல, புளியை கரைச்சா வேணான்றோம், மிளகாத்தூள் கொட்டினா வேணான்னு சொல்கிறோம். ஏன்னா நான் சாகாத இருக்க போகிறேன். எல்லாம் என்ன சொல்கிறான், ஏன் இதெல்லாம் கரைச்சி குடிச்சு செத்தவங்க ஒன்று, சாப்பிடாமல் இருக்கிற நீயும் சாக தான் போகிற, சாப்பிட்டு போ. என்னையே எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த நிலையை அடையணுமே. ஏன் அடையணுங்க ஐயா, கேள்வி வேறு கேட்டீங்க. 67 வயசில் அடையணுன்றீங்க. இயற்கை இன்பம் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த இன்பமான ஒன்று இருக்குது. ஏன்னா அதுதான் பார்க்குது, பார்க்குறதுல சந்தோஷப்படுறது அதுதான். கேட்குது, கேட்குற இடம் எதுவோ அதுதான் என்னுடைய இடம். சுவைக்கிற இடம் எதுவோ அதுதான். சுவைக்கார் சுவைக்கும் இடம், சுவைக்கப்படும் இடம். காண்பார் காணுமிடம், காணப்படுமிடம். கேட்பார் கேட்குமிடம், கேட்கப்படுமிடம். நுகர்வார் நுகருமிடம், நுகரப்படுமிடம். உணர்வார் உணருமிடம், உணரப்படுமிடம். இது எங்கே இருக்குது? இந்த கண்ணு, காது, மூக்கு, வாயு எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும். அவர் தான் இதை நிர்ணயம் பண்ணுறார். ஆஹா இது அழகாக இருக்குது, ஆஹா இது சுவையாக இருக்குது, ஆஹா இது அற்புதம், எல்லாம் உள்ளே இருக்கிற அவர் தான். அந்த இடத்துக்கு நம்ம போயாகணும்னு சொல்கிறது தான் மெய்ஞானம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 1000 ரூபா ஆகணுங்களா, இல்லை லட்ச ரூபா ஆகணுங்களா? பைசாவே பாக்கெட்டில் வாங்கினா அந்த இடத்துக்கு நான் போகிறது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் போகணும், நான் மட்டும்தான் வேணும். என்னுடைய உடம்பு போதும், நான் சொல்வதை அது கேட்டால் போதும். இப்படி உட்காரு, அசையாமல் உட்காருது. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் காலை இடம் என்னது எடுக்க மாட்டேன்னா என்ன செய்யுது? அடம் பிடிக்குது. வேறு வழியில் காலை எடுக்கிறேன். இப்போ இந்த காலே என் சொல்லையை கேட்கவே இல்லையே. என் மனைவி கேட்கல, என் பிள்ளைங்க கேட்கல, எங்கள் அப்பா கேட்கல. கேட்டால் என்ன உனக்கு, கேட்கலன்னா உனக்குன்னா? உன் காலே உன் பேச்சை கேட்கல, நீ என்ன இவங்கெல்லாம் கேட்கலன்ற. அதனால் நான் யாரையும் கேட்குறதில்ல, இங்கேயும் கேட்குறதில்ல, அங்கேயும் கேட்குறதில்ல, எங்கேயும் கேட்குறதில்ல. ஏன் கேட்கணும்? என் உடம்பே என்ன கேட்க மாட்டேங்குது, நான் சொல்லுவதே கேட்க மறுக்குது. அப்போ என்ன செய்யலாம்? இயற்கை இன்பம் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ளே இருக்கிற அதை மட்டுமே அடைந்தால் இயற்கை இன்பம். அந்த இயற்கை இன்பத்தை அடைவதற்கு செயற்கையான ஒரு இன்பத்தில் இருந்து இயற்கையான இன்பத்துக்கு போவதற்கு தான் தாம்பத்தியம், இல்லறம், குடும்பம். அந்த செயற்கையில் ஏற்படக்கூடிய இன்பம் நாவினாலே, கண்ணினாலே, மூக்குனாலே, காதினாலே வருவதை விட 5 புலன்களும் ஒரு சேர அனுபவிக்கின்ற இன்பம் தான் இந்த உறவு. அந்த உறவின் நேரத்தில் கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு முகராது, வாய் பேசாது. அது பாட்டு கிடக்கும், இது பாட்டு கிடக்கும். எவ்வளோ நேரம்? சும்மா ஒரு கன்சிமெண்ட நேரம் 2 பேரும் தன்னை மறந்துடும். அந்த மறக்காமல் அந்த இடம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டா திரும்பி இது அதை தேடாது, அது இதை தேடாது. அந்த உறவுலேருந்து வெளியே வந்து பேரின்பத்துக்கு போயிடுவாங்க. இயற்கை இன்பம் கிடைச்சிரும். இந்த இயற்கை இன்பத்தை எங்கே உண்டாகுது? இந்த உண்டு கண்டு வள்ளுவர் அழகாக எழுதுகிறார். காமத்துப்பாலை படிங்க. இருக்கிற பாடல்களே அதிகமாக எழுதியிருக்கிறது காமத்துப்பால் தான். ஏன்னா அதிலிருந்து தான் அங்கே போகணும். ஓஷோ கூட எழுதியிருக்கார், காமத்திலிருந்து கடவுளுக்கு. வள்ளல் பெருமான் எழுதியிருக்காரா அப்படின்னா நிறைய விஷயங்களை எழுதியிருக்கார். வசன பாகத்துலேயும் பார்க்கலாம். அரிப்பாவில் தோழி, தலைவி, அந்த பாடலாம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த உண்மை அனுபவத்தை கொட்டி வச்சுருக்கார். இயற்கை இன்பினர் என்றும், செயற்கை இன்பம் கிடையாது, இயற்கை இன்பினர் என்றும், நிர்குணர் என்றும். குணமே இல்லாதவர், எதுவுமே கிடையாது. அப்படியே திட்டிட்டு கூட்டா திரும்ப வரான் குழந்தை, அதுதான் நிர்குணம். சின்ன குட்டி குழந்தை அடிச்சிட்டிங்க, திரும்ப கூப்பிட்றீங்க வரும். ஆனால் வளர்ந்த ஒரு 15 வயசு பையனை திட்டிட்டு கூப்பிடுங்க வரமாட்டான். திட்டினல பேச மாட்டான் அவங்கள்ட்ட. அப்போ குணங்கள் அற்றவன் நிர்குணன். அப்போ உள்ளே இருக்கிற ஒன்றுக்கு குணமே கிடையாது. இப்படி சொல்லிக்கிட்டே வராரு. சொல்லிகிட்டே வந்து, ஐயா மணியாவது வேகமாக போகிறேன். ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அநாதியர் என்றும். ஆதியர்னா காலமே கிடையாது, இந்த கிமு கிடையாது, கிபி கிடையாது. எனக்குள்ளே இருக்கிற அவருக்கு, உங்களுக்குள்ளே இருக்கிற அவருக்கு
கிமுவும் கிடையாது, கிபியும் கிடையாது. இந்த கிமு கிபியெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஒன்றே ஒன்று, கிமுவுக்கு முன்னாடி இந்த பூமி இல்லையா? கிமுவுக்கு முன்னாடி காற்றே இல்லையா? கிமுவுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் மழையே பெய்யலையா? அப்போ கிபியில் தான் பெய்யுதா? கிபியில் தான் காற்றடிக்குதா? திட்டமிட்டு எழுதி வச்சுருக்கான் பாருங்கள், கிமு கிபி. இது தேவையா நமக்கு? இந்த நிலவை கேட்கணும், கிமுன்னா என்ன சொல்லுமா? அது கோடிக்கணக்கான ஆண்டு அது இருந்துகிட்டு இருக்கு. சூரியனை கேட்டால் கிமு தெரியுமா, கிபி தெரியுமா? அவருக்கு சூரியன் எப்போ பிறந்தார்? கிமுங்க அப்படி சொன்னால் ஏற்றுக்குங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சூரியன் தோன்றியது. எந்த வருஷம்? அதனால் காலம் கடந்த ஒன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. காலம் என்பது கிடையாது. காலம் கடந்த கடவுளை காண்பதற்கு காலம் கருதுவதே நெஞ்சே. 67 77ன்னு ஏன் நினைக்காத. காலம்லாம் கிடையாது. காலம் உனக்குள்ளே ஓடுகின்ற காற்று இருக்கும்போதே அதுதான் உனக்கு காலம். இந்த காலன் மூச்சு காற்று தான். நின்று போச்சுன்னா காலமாகிட்டாருன்னுவான். இப்போ காலம் இப்போ என் கூட இருக்குது. இப்பயே அந்த காற்றை வச்சுக்கிட்டு நான் கவனிக்கணும். காலம் உள்ள போதே கடவுள் நிலை அறிந்து, மூச்சு காற்று இருக்கும்போதே உள்நிலையை அறியணும். காலம் உள்ள போதே கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் வேண்டும். கடவுள் நிலை என்ன? ஒன்றும் இல்லாத ஒன்று. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அது சுவாமி சிவானந்தர் சொல்வார், ஒரு பானை, அந்த பானைக்குள்ளே புகையை பிடிக்கிறோம். பிடிச்சி அந்த பானையினுடைய கழுத்தில் ஒரு பேப்பரை வச்சு கட்டி டைட் பண்ணியாச்சு. அது உள்ளே நிறைய புகை இருக்குது. அதை அப்படியே கொண்டு வரோம். இங்கே புகையே இல்லை, இந்த இடம் இவ்வளோ பெரிய ஹால். யாராவது எல்லோரும் கேட்குறேன், இங்கே புகை இருக்கா? இல்லை, புகையே இல்லைங்களே. சரி, இந்த பானை எங்கே இருக்குது? இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்குது. சரி, அதை வாய்ப்பறதை திறந்து விட்டுறோம். புகை முழுவதும் பரவுது. இப்போ பானை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் புகை உள்ளே இருக்கணும். பானை எங்கே இருக்குது? புகை உள்ளே இருக்கணும். ஏற்கனவே புகை எங்கே இருந்தது? பானை உள்ளே இருந்தது. அப்போ எனக்குள்ளே இருக்கிறது வெளியே வந்தால் என்ன ஆகிட்டோம்? ஒன்றுமே இல்லை. உள்ளேயும் வெளியே தான் இருக்குது. இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒன்றை நம்ம விட்டுட்டோம். நமக்குள்ளே இருக்கிற ஒன்றை விடுவதற்காக ஏகப்பட்ட வேலை செய்கிறோம், ஏகப்பட்ட வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் அனாதியர் என்றும், அவருக்கு அனாதி, அவர் அமலர் என்றும், அழிவே இல்லாதவர். அப்படிப்பட்டவர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த வரியில் சொல்கிறார், அருட்பெருஞ்சோதியர் என்றும். ஜோதின்னு சொல்லிட்டார். இந்த உலகத்திலேயே யாரும் பண்ணாத, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும், ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்குள்ளும், ஒரு கிறிஸ்தவ சகோதரனுக்குள்ளும், ஒரு பௌத்த பெரியவருக்குள்ளும், ஒரு ஜைன பெரியவருக்குள்ளும், ஒரு வைஷ்ணவருக்குள்ளும், ஒரு சிவனை வழிபடுவது அவருக்குள்ளும், கடவுளே வழிபடாத ஒருவருக்குள்ளும், கடவுளை திட்டுபவர்களுக்குள்ளும், கடவுளை போற்றுபவர்களுக்கு உள்ளும், எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிற ஒன்று ஒளி அணுன்னு சயின்டிஸ்ட்டு சொல்லிட்டான். ஐன்ஸ்டீன்ற ஒரு விஞ்ஞானி எல்லா உலகம் எல்லா பொருளும் ஒளினால் ஆனதுன்னு சொல்லிட்டார். விஞ்ஞான ரீதியாக நிரூபித்தாச்சா? அப்போ ஒளி தானே கடவுள். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளி, எனக்குள்ளே இருக்கிற ஒளியை கடவுளாக சொல்ல வந்த வள்ளலார் பெருவெளியை உண்டாக்கி, ஞான சபைன்னு ஒன்று உண்டாக்கி, ஞானத்துக்காக ஒரு சபை. இது முன்னாடி ஏற்கனவே சபைகள் இருக்குது. மண்ணுக்காக ஒரு சபை, தண்ணீருக்காக ஒரு சபை, காற்றுக்காக ஒரு சபை, நெருப்புக்காக ஒரு சபை, ஆகாயத்துக்காக ஒரு சபை. 5 சபை இந்த உலகத்துலேயும் இருக்குது ஏற்கனவே. அந்த 5 சபை வேணான்னு சொல்லிட்டு ஒரு வள்ளல் பெருமான் ஏற்பாடு செய்த ஒரு சபை தான் ஞான சபை. அப்போ அந்த சபை ஞானம் விளையுது. இந்த ஞானம் என்பது அறிவு. அறிவு எங்கே விளங்குது? ஒளியில் தான் விளங்குது. அந்த ஒளி எங்கே இருக்குது? இந்த புருவ மத்தியிலே சுவாச காற்று பிராணவாயுவாக இருக்குன்னு வள்ளல் பெருமான் அருட்பாவிலே எழுதி வச்சுருக்கார்.
ஒளியாக பிராணவாயுவாக நம்முடைய புருவ மத்தியில் விளங்கி கொண்டிருக்கிறது. அது விந்து என்று சொல்வார்கள், முச்சுடர் என்று சொல்வார்கள், முச்சந்தி மூலம் என்று சொல்வார்கள், சிற்சபா அங்கம் என்று சொல்வார்கள், லடால ஸ்தானம் என்று சொல்வார்கள். அங்கே தான் அந்த அருட்பெருஞ்சோதி இருக்கு. சுலபமாக சொல்லி முடிச்சிட்டார். ஒரே வழி, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒன்று தான் அமலர் என்றும் அருட்பெருஞ்சோதியர் என்றும் அதை அற்புதர் என்றும் நிரதிசேர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகள். பைபிள் எடுங்க, ஏகப்பட்ட திருக்குறிப்பு திருவார்த்தை. குர்ஆன் எடுங்க, கடவுளை பற்றி ஏகப்பட்ட வார்த்தைகள். திருவாசகத்தை எடுங்க, எவ்வளோ வார்த்தைகள். திருமந்திரத்தை எடுங்க, எவ்வளோ வார்த்தைகள். எல்லா ஞானிகளும் அதை எழுதி வச்சுருக்காங்க, திருக்குறிப்பு திருவார்த்தைகள். அப்படி திருக்குறிப்பு திருவார்த்தைகள் சொல்லிட்டார். முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் யார் அப்படின்னா, இந்த திருக்குறிப்பு திருவார்த்தையெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு பொருள் எது? ஒளி தான். அந்த ஒளியை மட்டுமே கடவுளாக கருதி வழிபாடு செய்கிறார். தனியாக உட்காந்து வழிபாடு முடிஞ்சு எழுந்து வெளியே வரார். எல்லாமே ஒளியாக பார்க்குறார், எல்லாமும் ஒளியாக தெரியும். கடவுள் வழிபாடு முற்று பெற்றது. இதுதான் வள்ளலாருடைய கோட்பாடு. ஆக எழுதிட்டார், சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் துதித்தும் நினைத்தும் நினைக்க நினைக்க உணர ஆரம்பிச்சிடலாம். உணர ஆரம்பிக்கலாம். உணர்வு இல்லைன்னா அப்புறம் என்ன உடம்பு? மூச்சு காற்று இருந்துக்கிட்டு இருந்தால் தான் உணர்வு இருக்கும். மூச்சு காற்று இல்லைன்னா உணர்வு இல்லை. இது உள்ளே போய் வெளியே வர வரைக்கும் தான் உணர்வு. அது நின்று போச்சுன்னா உணர்வே அற்ற ஒரு ஜடம், ஒரு பிணம். இப்போ இது போயிட்டு இருக்கும்போது தான் உணர்வு வருது. பேசிகிட்டு இருக்கும்போதே தண்ணி தாகமாக இருக்குது, உடனே குரல் கொடுக்குறோம். இல்லை ஒரு சமிக்கை, உடனே ஒரு கிளாஸ் தண்ணி வருது. உடனே பேச்சுக்கு மடியில் எழுந்து போகிறோன்னு போய் வரோம். கேட்டால் எங்கே போகிறேன்னு ஒரு விரலை நிட்டு போயிட்டே இருக்கார். இது அவர் மட்டும்தானே உணர்ந்தார். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எப்படி தெரியும் அவருக்கு? அவருக்கு உள்ளேருந்து ஒரு ஆள், உட்காந்து பேசிட்டு இருக்கிறியே, உனக்கு இது வருது போ. நான் என்ன பண்ணுவேன்? நிறுத்திட்டு போகணும். இல்லைன்னா முடிஞ்சால் அந்த மையத்தை என் கையில் வச்சுக்கிட்டு பேசாமல் இரு, 7:30 தான் எழுந்து போவேன், அது வரைக்கும் அமைதியாக போட்டு வைக்கணுமா? ஒரு நாள் போட்டால் பேசாமல் இருக்கும். தினமே இதை போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? தேங்கி 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 கழிவு தங்கி கல்லாக உருவாகி நாளைக்கு கிட்னியில் ஸ்டோர். இது தேவை எனக்கு? அப்போ அது சொல்கிறது நம்ம கேட்கணும். பசி வருது, சாப்பிட்ரு. தூக்கம் வருது, தூங்கிடு. டாய்லெட் போகணும், போயிடு. டாய்லெட் போகிறதுல தூங்குறது, தூங்குற நேரத்தில் சாப்பிட்றது, சாப்பிட்ற நேரத்தில் பேசுறது, இதானே இன்றைக்கி வாழ்வியலாக போச்சு. உள்ளே அது சொல்கிறது நம்ம கேட்கலையே. அது உள்ளே சொல்லுவதை நம்ம கேட்கணுமா? நம்ம கேட்டு தான் ஆகணும். நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும். நம்ம உடம்பு சொல்லுவதை நம்ம கேட்டாகணும். மற்றவங்க சொல்கிறது நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை. உன் உடம்பு சொல்லுவதை நீ கேளு. உடம்பு என்ன சொல்லுது? அந்த உடல் மொழி தெரியுங்களா உங்களுக்கு? உடல் மொழி, பாடி லாங்குவேஜ். இப்போ புரியுதுங்க, இங்கிலீஷில் சொல்ல முடியுது. பாடி லாங்குவேஜ். இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, இல்லை தமிழ் நாலேஜ் இருக்குது. பாடி லாங்குவேஜ் வந்து தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, கன்னடம் இருக்குது, உருது இருக்குது, தெலுங்கு இருக்குது, ஒரியா இருக்குது, எவ்வளோ இருக்குது மொழி. உடலுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. அதுக்கு ஏதாவது எழுத்து உண்டுங்களா? உடல் மொழியை எழுத்து மூலமாக கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். அதான் சமிக்கை. அதான் சமிக்கை. இப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி இல்லை, தண்ணி கேட்குறீங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்? இது உடல் மொழி தானே ஐயா, இது உடல் மொழி தானே. சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து வைக்க வராரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உடல் மொழி தானே, உடல் மொழி தானே. உன்னை பார்த்து அப்படின்னா இது உடல் மொழி தானே, உடல் மொழி தானே. இது எங்கேயா அடிச்சுன்னா பலார்னு ஒன்று விழும். உடல் மொழிக்கு எவ்வளோ வருது இல்லை? உடல் மொழி சாதாரணமானதா? உள்ளிருந்து ஓம்பும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. என்ன சொன்னார்? உள்ளிருந்து ஓம்பும். நல்லா கவனிக்கணும். மாணிக்காத்தர் தப்பே செய்யல.
அவர் மரணமில்லாத வாழ்க்கையை அடைந்தவர். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன். எங்கே நீங்காதவன்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன். அவனுடைய தாழ் வாழ்க. அதுதான் சொன்னார். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் நமச்சிவாய சிவைய நம. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு. கோவழி இந்த உலகத்தையே அதுதான் ஆண்டுகிட்டு இருக்கு. சுவாசம் இழுத்து வெளியே விடுறோமே, உலகம் பூரா அதான் சுற்றி கிடக்குது. யாருக்காவது வேற்றுமை பாராட்டுதா? நோயாளிக்குள்ளேயும் போகும், நல்ல ஆஜானுபாகுவா சௌகரியமாக இருக்கிறவங்களையும் போகும், பலவீனமானவர்களையும் போகும், நல்ல ஆளுகிட்டையும் போகும், அழகானவங்களையும் போகும், அழகு இல்லாதவங்கக்கிட்டேயும் போகும். காற்றுக்கு என்ன ஒன்றுமே பேதம் இல்லை. அப்படிப்பட்ட அவரை சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும். எதிரிட்ட எல்லா ஜீவன் தன் ஜீவன் எண்ணுகின்ற எண்ணம், அதுதான் சுத்த சன்மார்க்கம். வேற்றுரைத்து வினை பெருக்கி மெலிகின்ற உலகீர்னார் வளல. வேற்றுரைத்து வேற ஒன்றா சொல்லி வேற்றுரைத்து வினை பெருக்கி. நீ வேறுன்னு சொல்லும்போது வினைகள் நிறைய உருவாகிடும். நீங்கள்லாம் என் பிள்ளைங்க தான், நீங்களாம் என் தம்பிங்க தான், நீங்கள்லாம் அண்ணன் தான் அப்படின்னு சொன்னால் ஒரு அண்ணன் தம்பிக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் செய்வாங்களே. வேற்றுரைத்து வினை பெருக்கி மெலிகின்ற உலகீர் எழுத. அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தோம். எப்போவும் நினைக்கணும், உள்ளதான் நினைக்கணும், வெளியில் எதையும் நினைக்காதுங்க. உள்ளே நினைக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும். உள்ளே நினைக்க தான் வரும். நினைவு இல்லாமல் வாழவே முடியாது. நினைவு தான் நம்முடைய வாழ்க்கையை. உள்ளே நம்முடைய நெஞ்சம் எங்கே இருக்குது? இதுதான் நெஞ்சமே. இதான் ஆகாயம்தான், நெற்றி தான் உயர்ந்தது. இந்த இடத்துல தான் நம்முடைய நெஞ்சம் இங்கே தான் விளங்குது. அந்த அழகாக அவன் சொல்லியிருக்கான், நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் தெரியுமா? யார் என்ன சொன்னால் தெரியுமா? யாருங்க நெஞ்சுக்குள்ளே? என் உசிரே நீதான், என் உயிரே நீதான். எவ்வளோ பெரிய கருத்து திருவாசகம் சொல்லித்தா இதை? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கவிஞன் எழுதுறான், உச்சந்தலை உச்சிக்குள்ளே உள்ளிருக்கும். பழைய பாட்டாச்சு, எங்களுக்கு தெரியல தானே. உச்சந்தலை உச்சிக்குள்ளே இருக்கார். ஆமாம். ஆக எவ்வளோ பெரிய விஷயம். சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும். நினைக்க ஆரம்பித்தாலே உணர ஆரம்பிச்சிடும்பா. சிறுநீர் பை ரொம்பிடுச்சு, சிறுநீர் தேக்கமாகிடுச்சு, சீக்கிரம் என்னை போயா ஆகணுண்டா அப்படின்னு எனக்கு உள்ளேருந்து சொல்லுது. உடனே எழுந்து போயிடுறேன், பேச்சை நிறுத்திட்டு ஒரு வார்த்தை என் வேலையை முடிச்சுட்டு வரேன். அப்போது உள்ளிருந்து உணர்த்துறதை நம்ம ஏன் உணரலை? சென்ற வாரமே பார்த்தோம், அந்த இடத்துல லைட் இருக்குது, கோடீஸ்வரி பிரகாஷ்பா. அவருடைய பிரகாசம் உடல் முழுவதும் பரவிருக்கு. இந்த பிரகாசத்திலலாம் கொண்டு வந்து சேர்க்கிறவர் அங்கே இருக்கிறவர் தான். அந்த ஒளியை கவனிக்க இந்த உடலில் இருக்க ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு துகளும், ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன அந்த அணுக்களும் மாற்றம் பெறும். ஒவ்வொரு அணுவிலையும் மாற்றம் உண்டானால்தான் இந்த உடம்பே மாறும். இந்த மாற்றத்தை உருவாக்குறது தான் வெந்நீர் குழி, சூடான உணவுகளை உண்ணு. என்ன இந்த உடம்பு சூட்டை தான் இயங்குகிறது. நீங்கள் என்ன நினைச்சாலும் நினைங்க, தம்பி, நான் பெற்றெடுத்த மகன், ஒரு ஏசி அப்பாவுக்கு வேணுமே, நம்மெல்லாம் வீட்டில் போட்டிருக்குமே, என் பொண்ணு வீட்டில் இருக்குது, பையன் வீட்டில் இருக்குது, எல்லா உறவினர் வீட்லேயும் ஏசி ஏசி ஏசி. அப்பாவுக்கும் ஒன்று எனக்கும் போட்டு விட்டாங்க. இருக்குது, அப்படியே தான் இருக்குது. போடவே இல்லை, போடுறது இல்லை. ஏன்னா ஏசியிலே இந்த உடம்பு இல்லை. முழுக்க சூட்டில் தான் இருக்குது உடம்பு. என்னுடைய அன்பு சகோதரர் துபாயிலேருந்து எனக்காக அனுப்பிச்சார் ஒரு ஹீட்ரு. அதை தான் போட்டுட்டு அறையை திறந்தீங்கன்னா அனல் அடிக்கும்.
சூடு இந்த உடம்புக்கு வேணும். சூடு இல்லைன்னா நம்முடைய இருக்கிற கொள்கை தான் சுத்த சன்மார்க்கம். இதில் சுத்த உஷ்ணம் அசுத்த உஷ்ணம் 2 இருக்குது. நம்ம சுத்த உஷ்ணத்தை உண்டாக்கணும். இந்த எதுவுமே செய்ய முடியாது நம்மால் அப்படின்னா, மனதை திரும்ப திரும்ப உள்ளே கொண்டு போய் அந்த ஒளியை நினைக்கும் போது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாக இந்த உடம்பு மாறும். இது ஜைனத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஒரு பெரிய மலையை நினைக்க சொல்லுவாங்க ஜைன பெரியவர்கள். அந்த மலை மாதிரி உறுதியான உள்ளம் வரும். சில நேரம் ஒரு பெரிய குப்பை கூட்டி வச்சுருக்கு, சாம்பல் குவிச்சு வச்சுருக்கு. இந்த சாம்பல் குவியல் உன்னுடைய மனம் ஒரு பெருங்காற்று அடிக்கிறது. அந்த சாம்பல் குவியில் என்ன ஆகும்? பறந்து போயிடும். நீ தியானம் பண்ணு, ஜைனத்தில் சொல்லியிருக்காங்க. நமக்கு புரியல அதெல்லாம். நம்முடைய மனம் லேசானது இல்லை, லேசானது தான். பெரியது சிறியது ரெண்டுமே அதுதான். இந்த மனதை வைத்துக்கொண்டு எதை வேணாலும் பண்ணலாம். அதனால் சொன்னாங்க, மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. நம்ம மேல் மார்க்கம் போகவே இல்லை. அதனால தான் நினைத்தும் உணர்ந்தும் உணர ஆரம்பிச்சிட்டோம் சொன்னால் உணர ஆரம்பிக்கின்றார். உணர்தல்னா என்ன? உள்ளே இருக்கிற இந்த ஜோதியானு உடம்பு முழுவதும் அதுவாகவே மாறும். இப்போ இருக்குது, உங்களுடைய நினைவால் அது இல்லை, அதனுடைய செயலில் அது ஆட்படுத்தி அதுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு அது கட்டுப்படும். அனிச்ச செயலாக இருக்கிற அதை நீங்கள் நினச்சி இச்சை செயலுக்கு கொண்டு வந்துடுவீங்க. அப்போ இச்சை செயலுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் இது அகப்புணர்ச்சின்னு வர வள்ளலார். இது நடந்த பிறகு இந்த உடம்பு மாற்றத்துக்குரியது ஆகிடும். வெளியிலேருந்து வந்து இதோட சேரணும். எவ்வளோ பெரிய விஷயம் அது! புறப்புணர்ச்சின்னு எழுதுவார் வள்ளலார். அகப்புணர்ச்சி செய்யணும்னு சொன்னால் நேரமும் அந்த சிந்தனையில் இருந்தால் உடம்பு பூரா அது பரவும். எவ்வளோ பெரிய விஷயம்! வள்ளலார் மேட்டுக்குப்பத்தில் இருக்கார். சுத்த ஞானிகளுடைய கை பட்டால் அந்த கை அந்த உஷ்ணத்தில் வெள்ளி உருகுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு கேட்கும்போது கையில் அந்த வெள்ளிக்கட்டை எடுக்கு இப்படி மூடுறாரு, தரன்னு ஒழுகுது வெயில், வெள்ளி ஒழுகுதுங்களாம். எல்லாம் அணுக்கு தொண்டர்கள் சொன்ன குறிப்புகள். அதனால் நாம் இந்த எண்ணத்தில் இருக்கணும். உணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாக பெருங்கருணை கடவுளே அப்படின்னார். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வரோம். பெரியவங்களே, 67, 77, 87 வயது ஒரு காரணம் இல்லை. வள்ளல் பெருமான் சொன்ன இடத்துல அற்புதமாக சொல்ல வராரு. நம்ம உடம்புல இந்த ஆகாயம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுளும் அனாதி. அனாதியாகிய ஆகாசத்தில் காற்று அனாதி. ஆகாசத்தில் எது அனாதி? காற்று அனாதி. அனாதியான வெளியில் இதுதான் பெருவெளின்னார். ஒரு வெளி 2 வெளி இல்லை, நமக்குள்ளே எத்தனை வெளி இருக்குன்னு கணக்கு எழுதியிருக்கிறார். அந்த வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். எங்கே சும்மா இருக்குன்னா, இந்த இடம் போனால் சும்மா இருக்கலாம். இந்த இடம் நம்ம போக முடியுமா? போனோமா? சும்மா இருக்கிற இடம் தான். ஒரு துணியை மடித்து இது மேலே வச்சுக்குவான், அந்த விறகு கட்டை தூக்கி மேலே வை, அந்த மூட்டையை தூக்கி தலை மேலே வையன்னுவான். அது என்னமோ சுருட்டி வச்சுருக்கே, அதான்பா தெரியாத உனக்கு, அது சும்மாடுப்பா. அது பேர் என்ன? சும்மாடு. இந்த தலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வட்டமான துணி. அதுக்கு ஏன் சும்மாடுன்னு பேர் வச்சாங்க? இங்கே தான் சும்மா இருக்கிற இடமே. வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். உச்சிக்கு மேலே 2.5 அங்குல இடத்துல ஒரு வெளி இருக்குது, அதை தான் ஆறான்னுவாங்க. அந்த வெற்றிடத்தை நம்ம இன்னும் பார்க்கல. சில ஞானிகள்லாம் பார்த்து அவரை பற்றி எவ்வளோ ஆறாக இருக்குது, பரவாயில்ல, இவ்வளோ ஆறாக இருக்குது, இன்னும் உனக்கு ஆறாக வரல. புத்தத்தில் சொல்கிறாங்க, பௌத்தத்தில் உண்டு. அந்த ஒளி வட்டம் அவங்கள சுற்றி இருக்கிறத உணர முடியும். அது ஆறாவை கணக்கெடுக்க முடியும், அந்த ஆறாவை படம் எடுக்க முடியும். வந்திருக்கு. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு. அந்த ஆறாவது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கதியை தெய்வ வழிபாட்டில் நம்முடைய விருப்பம் அங்கே இடத்துக்கு போயாச்சுன்னு அர்த்தம். அந்த விருப்பம் அங்கே ஆட்சி செய்கிறது. அதுக்கு பேர் விருப்ப ஆட்சி. கோயிலெல்லாம் பாருங்கள், ஒரு சாமியாக வச்சுப்பாங்க, சாமிக்கு பின்னாடி ஒன்று இப்படி இருக்கும்.
அதில் பாருங்கள் இப்படி இப்படி ஓடுற மாதிரி இருக்கும். அதில் நெருப்பு துகள், தீக்கதிர்கள் இப்படி இருக்கும் ரவுண்டாக. அது நடுவில் நெருப்பு கதிர்கள்லாம் போட்டிருக்கும். ஏன்? விருப்பாட்சி. உன்னுடைய விருப்பத்தை நீ ஆட்சி ஆரம்பித்து விட்டாய். நினைத்தவை நினைத்தாங்க எய்துற அனைத்தையும் தருவோர் அருட்பெருஞ்சோதி இடத்துக்கு போயாச்சு நீ. அதுக்கு பேர் விருப்பாட்சி. அது தெய்வத்துக்கு கட்டி காமிச்சாங்க நம்ம பெரியவங்க. ஒரு சகடைன்னு ஒன்று இருக்கும், அது மேலே இதை எடுத்து சொல்லிட்டு தான் முன்னாடி சாமி வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களே சாமி அலங்காரம் பண்ணும்போது. அதான் விருப்பாட்சி. உச்சிக்கு மேல் 2.5 இடத்தில் நீங்கள் மனசை வச்சு தியானம் பண்ணால் இந்த உடலற்ற தன்மை பெற முடியும்னு பதஞ்சலியார் யோக சூத்திரத்தில் எழுதியிருக்கார். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே நம்ம உடலற்ற தன்மைக்கு போயிடலாமே, அங்கே வச்சிங்கன்னா ஏகப்பட்ட தேவரிங் மைண்டு தான். ஒன்றும் இல்லை, ஏற்கனவே 2-3 இருந்திருக்கும். இப்படி பண்ண இன்னும் நிறைய வரும். இடம், பொருள், காலம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக நமக்குள்ளே முதல்ல புருவமத்தின் கண் மனதை வைத்து பழகுங்கன்னார் வள்ளலார். அதனால் பழகிட்டு தான் எழுதுகிறாரு. பூதாகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள். என்ன ஆகாயம் இது? பூத ஆகாயம். ஆகாயம் ஒரு பூதம். பூதம்னா பெருசுங்க. பெருசுக்கு பேர் பூதம். சின்னவெல்லாம் காட்டில் பெருசாக உயரமாக காட்டினா அது பூதம். சின்ன வார்த்தையில் பூதம் என்றால் பருத்தது, தடித்தது, அளவு கடந்தது, அளவு அப்பால் பட்டது, அதுக்கு தான் பூதம்னு பேர். அது வள்ளல் பெருமான் விளக்கம் சொல்லுவார். மலர் அரும்பு இருக்குது, அந்த அரும்பு பெருசாக ஆகுது, அதுக்கப்புறம் மலருது. அப்போ பூ மலருவது, அதுக்கு தான் பூ பூதம் பேர். சின்னதாக இருந்து விரிவடைகிறதுக்கு பேர். இன்றைக்கி பிரபஞ்சமே விரிவடையுதுன்றான். ஒரு கருந்துளை உருவாகுதுன்றான். எல்லாம் அதை நோக்கி போகுதுன்றாங்க. அது இருக்க பெருசாகிட்டே இருக்குன்றாங்க. இன்றைக்கி நம்ம உடம்புக்குள்ளேயும் அதான் நடக்குது. அதான் எழுத்தார். பூதாகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள். அணுக்களை பற்றி சொல்லாத காலத்தில் அணுக்களை பற்றி எழுதுகிறார். அணுக்கள் 7 வகையான அணுக்களாக பிரியும். ஐயா, நீங்கள் மனசை அங்கே நிறுத்தி பழக என்ன அணுக்களும் கிடைக்கும். பால் அணு, திரவ அணு, குரு அணு, லகு அணு, அணு, பரமாணு, விபு அணு, மேற்படி 7 வகையான அணுக்கள் இருக்குது. நம்ம பெரியவங்க திருமணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளை போனால் பெரியவங்க வீட்டில் இருந்து கேட்பாங்க, ஏன்பா ஒரு புழு பூச்சி உண்டா? என்னங்கிட்ட ஒரு புழு பூச்சி உண்டா? புழுன்னா அங்கேயே கிடக்கும், பூச்சின்னா ஓடும். பூச்சின்னா பையன், புழுன்னா பொண்ணு. ஒரு புழு பூச்சி உண்டா? இப்படிலாம் பெரியவங்க கேட்டாங்க. எல்லாமே விஞ்ஞான ரீதியாக தான் வாழ்ந்துருக்குறோம், விட்டுட்டோம். இந்த அணுக்கள் 3 வகையாக பிரியும். பக்குவ, அபக்குவ, பக்குவன்றார். அதனால் நம்ம பக்குவத்துக்கு ஆகிட்டோம். அதனால் பக்குவமாக இந்த மேற்படி அணுக்களை அனந்த வண்ணம். இந்த காட்டில் 64 கோடி பேதம் இருக்கான். உள்ளே இழுத்து வெளியே விடுற காற்றுல எவ்வளோ பேதம்? 64 கோடி பேதம். அதில் மரணமில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காற்று உள்ளே அடங்கியிருக்கு. அது சுத்தம். பரினா காற்று. அந்த காற்றுக்குள்ளே அடங்கியிருக்கிற சுத்தமான அதுக்கு பரிசுத்தம் பேர். அது நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே ஃபுல்லாக நிறைய நம்முடைய சொல், நம்முடைய பார்வை எல்லாமே தூயதாக மாறும். அந்த வெளியில் இருக்கிற அந்த ஆற்றல் உங்களை குவியும். உங்களுக்கு அதுவே பெரிய பாதுகாப்பு. எங்கொரு தீமையும் நம்மை தொடராமல் இரவும் பகலும் மெய்க்காவல்த்தை துணையாகும். வேண்டிய விருப்பமெல்லாம் கொடுத்து ஈண்டு இருந்து அருள் புரிகின்ற தந்தையாகும். எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள்பவராக. எத்தகை எவ்வுயிர் எப்படி எண்ணினா அவ்வுயிருக்கு அப்படியாக. அகவல் படிக்கிறேன், கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அகவல் படித்தேன், குழந்தை பிறந்து போச்சு. அகவல் படித்தேன், வீடு கட்டிட்டேன். அகவல் கடித்தேன், சீட்டு கிடச்சி போச்சு. அகவல் படித்தேன், வேலை கிடச்சி போச்சு. செய்யே வள்ளலார் அகவல் படித்து மரணமில்லாத வாழ்க்கையை அடைய சொன்னார். அதை எப்போ செய்ய போகிறோம்? அகவலை பூரா மரணமில்லாத வாழ்க்கையை தான் எழுதியிருக்கிறாரு. அதை என்றைக்கு அடைகிறது? அன்பு உள்ளங்களே, நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய
ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன், இந்த உடல் நான் அல்ல. இதை கருதி கருதி வழிபாடு செய்திருந்தால் அந்த இடத்துல தான் நமக்கு வேண்டியது அத்தனையும் இருக்குன்னு வள்ளலார் எழுதியிருக்கார். அதுதான் இந்த உடலை அழியாமல் பார்த்து கொள்ளக்கூடிய இடம், என்னுடைய சொந்த இடம். அந்த இடம்தான் நான் ஒரு ஒளி அணுவாக இருக்கின்றேன், இந்த தேகம் நான் அல்ல என்று ஒரு ஒளி அணுவாக கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியாக கருதி கருதி வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேர் அருள் ஆற்றல் வெளிப்பட்டு விளங்கும். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வெளிப்பட்டு விளங்க 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 புத்தகமே தேவையில்லை. விளங்க விளங்க பயம் போயிடும். அது விளங்க விளங்க நோயற்ற வாழ்க்கை அமையும். அவ்வாறு விளங்க விளங்க முதுமையிலும் இளமையாக இருக்கலாம். முயன்றால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வான மரணமில்லாத பெருவாழ்வை அடைய முடியும் என்று வள்ளல் பெருமான் எழுதி அருளியிருக்கின்ற சத்திய வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, நல்ல மழை பொழிக, நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்புள்ளங்களே, இன்றைய தினம் 19ஆம் தேதி 3 நாளைக்கு முன்னாடி இல்லைங்களா, நம்முடைய தியான மண்டபத்துக்கு உரியவர் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி மகேஸ்வரி அவருடைய அருந்தவ புதல்வி சண்முகப்பிரியாவுடைய பிறந்த நாள். அவர்கள் சார்பாக இன்று காலையில் கஞ்சி வழங்கப்பட்டது. மதிய உணவு, இரவு உணவும் அவர்கள் தான் வழங்குகிறார்கள். அவர்கள் வாழ்க வளர்க, மென்மேலும் சுகம் பெறுக என்று வாழ்த்தி உணவருந்தி செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அன்பு வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.